Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு மாசத்துக்கு சட்னி பிரச்சனையே இல்ல. ஆமா फ्रेंड्स, ஒரு தடவை ரெடி பண்ணீங்கன்னா 1 month சூப்பரா சாப்பிடலாம். எப்ப வேணும்னாலும் நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம் பருப்பை நம்ம மீடியமான தீயில வச்சு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். சோ இப்போ நான் எல்லா உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கிறேன். உளுந்து எவ்வளவு அளவு எடுக்கணும் அதே அளவு தான் அடுத்தடுத்த மெஷர்மென்ட் எடுக்கணும். சோ இப்போ நீங்க உளுந்து 4 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன மெஷர்மென்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அதெல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு. கலர் மாறினதுக்கப்புறம் நான் பொட்டுக்கல்லை உளுந்து எந்த அளவு எடுத்தனோ அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை தான். நான் சில பேர் டபுள் கடலையான்னு கேட்பீங்க, அது கிடையாது. இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். இதுவும் கலர் மாறுற வரைக்கும், ரொம்ப கலர் மாற வேண்டாம், லைட்டாக அந்த பச்சை வாசனை பொட்டுக்கல்லையில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்கோம். இது பச்சை கடலை தான். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போது இந்த உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதிலலாம் நிறைய பச்சை வாசனை இருக்கும். அது எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்ல வாசனை வரணும். இப்போ இது கூட நம்ம ஒரு 10 பல் சின்ன சின்னதாக இருக்க 10 பூண்டு, அதோட 10 பல் எடுத்து சேர்த்துக்குவோம். இப்போ பூண்டு எடுத்துகிட்டு நல்லா இது கூட வதக்குங்க. பூண்டை கழுவி ஒரு துணியில் நல்லா துடைச்சி அதில் ஈரம் இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க. ஈரத்தோடு சேர்க்க வேண்டாம். இப்போ நான் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த நிறம் மாறுறது தெரியுது. இது கூட நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மீடியமான காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மீடியமான காரத்தில் தான் இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். காஞ்ச மிளகா லைட்டாக அந்த மேலே தோலில் பிளாக் கலரில் மாறணும். அது வரைக்கும் காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி சர்வ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் நமக்கு நிறம்லாம் மாறிடுச்சு. இது கூட நம்ம ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கணும். கருவேப்பிலையாக இருந்தாலும் கழுவினீங்கன்னா அதை நல்லா துடைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் அதில் கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஆற வச்சுருவோம். இது ஃபுல்லாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுறது பார்த்திங்கன்னா ஜார் நல்லா துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட ஷெல்ஃப் லைஃப் 1 month வரைக்கும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இப்படி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ சட்னி தேவையோ அப்போல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்ச பவுடரை நான் எப்படி சட்னி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர், உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது மீடியமாக, ரொம்ப தண்ணியாக இல்லை ரொம்ப திக்காக இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு, நீங்கள் அரைக்கிறப்ப கல் உப்பு போட்டு அரைக்கிறாந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக நமக்கு எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்பயும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு தாளித்து சேர்த்துட்டேன். ஸோ சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. 1 monthக்கு கவலையே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.